Radio City 91.1 in Ragasiya Police, Vadapagopi 911. Yes, I got the formula. Little bit of orange juice mixed with the phosphorus and lime of liquid petroleum gas and little bit of chalk powder and more of grape juice. Give me this tablet. Wow, I got it. Successful research. பாஸ், சம்மர்ல ஜூஸ் குடிச்சா சூடு தனியன்னு சொல்வாங்க. இன்னும் நீங்க உங்க ரிசர்ச் முடிக்கலையா? செக்ரட்டரி, இது என்னுடைய செகண்ட் சக்சஸ்ஃபுல் ரிசர்ச். இந்த மாத்திரையுடைய பேரு செகன்சோ DS377 டபுள் ஸ்ட்ராங் டேப்லெட். இந்த டேப்லெட்டை நம்ம நுனி நாக்கில் வச்சோம்னா நாம் எந்த காலம் நினைக்கிறோமோ அந்த காலத்துக்கு நம்ம காலை பளிச்சுன்னு வைக்கலாம். இப்போ சொல்லு, எந்த காலத்துக்கு நீ போகணும்? டிட்டா பாஸ், போன தடவை 820 BCல மீசை முருகோன் கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் நம்ம ஃபீஸ் வாங்கணும். அதை வச்சு நான் சுசிலா மிஸ் கிட்ட சீட்டு கட்டிட்டேன். ஆனா நம்ம பேமெண்ட் பேசாம போனது தப்பு தான். ஆனா இந்த வாட்டி நமக்கு நிறைய பேமெண்ட் கிடைக்கணும். So I think we can go to 1050 BC. ஓகே செக்ரட்டரி, இந்த செகண்டோ DS377 மாத்திரை. இந்த மாத்திரையை நுனி நாக்கில் வச்சு உருட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ரெடி? 1 2 3 லெட்ஸ் கோ டு 1050 BC. வணக்கம் தலைவரே, இங்க என்ன எல்லோரும் பெண்களாக இருக்கிறார்கள்? ஐயோ செக்ரட்டரி, வருஷம் ஃபுல்லா உன்னையே பார்த்துட்டு இருக்கனா? என்ன ஃபிகர் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆமா, எல்லாம் பெண்களாவே இருக்கிறாங்களே, ராஜாவே காணுமே. எப்படி நம்ம ராஜாவை போய் பார்க்கறது? நாம எந்த ஊருக்கு வந்திருக்கிறோம், எங்க இறங்கிருக்கிறோம்? டிட்டா பாஸ், அங்க பாருங்க, கலர் கலரா பொண்ணுங்களை வரைஞ்சு அங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ஆமா செக்ரட்டரி, சிவராஜபுரத்து சாம்ராஜ்யத்தின் மன்னர் கரிமுட்டியான் அந்தபுரம். ஆண்கள் அனுமதி இல்லை. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. உன் ட்ரெஸ் ஏதாவது தாமா? Radio City in Ragasiya Police, Vadapagopi 911 third room. Radio City 91.1 in Ragasiya Police, Vadapagopi 911. கயல்விழி, இப்பெல்லாம் மன்னர் உனக்கு தான் தங்கச்சங்கிலி போடுகிறார். போன வாரம் நீ மூத்த அரசரிடம் ஒட்டியானம் வாங்கவில்லையா? பாத்தியா செக்ரட்டரி, ஃப்ரீ ஆஃபர்ல மன்னர்கிட்ட இருந்தே கிஃப்ட் வாங்கி எப்படி வாழ்ந்துருக்காங்க பாரு. இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க வேற. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அப்போ இளவரசர் என்ன பார்த்தா வங்கி ஒட்டியானலாம் போட்டு விடாரா மேடம்? செக்ரட்டரி, தங்கம் ஓசியில கிடைக்குதுன்னு ஒன்று படால் நேர்ந்து இப்படி கேட்டியே. நாம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம்னு தெரிய வேணாமா உனக்கு? பாரு, ரெண்டும் மயக்கட்சி கொண்டு போச்சு. நம்ம 1050 BCல இருக்கிறோம். தண்ணியை கொண்டு வா, முதல்ல அதில் மூஞ்சில் தெளிச்சு எழுப்போம். ஷோ, எழுந்துருங்க. யாரு நீங்கள்? மகாராணி. நீங்க மகாராணியா இளவரசின்னு எனக்கு தெரியல, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. என் பேர் ரகசிய போலீஸ் வடபாகோபி 911. நான் கண்டுபிடிப்பேன். இது என் செக்ரட்டரி ஹாசினி, இவங்க கண்டுபிடிப்பி. நான் தான் மகாராணி மங்கையர்க்கரசி. நீங்கள் இனிமையாக பேசுகிறீர்கள். ஆனால் நீங்கள் பேசுவதில் சில விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. நீங்கள் இருவரும் எதை கண்டுபிடிப்பீர்கள்? மகாராணி, ஆவிலிருந்து அக்கு வரை எது காண போச்சோ அதை கண்டுபிடிப்போம். உங்களுக்கு ஏதாவது காண போச்சா சொல்லுங்க. சரியான நேரத்தில் தான் வந்துள்ளீர்கள். அரசு விதியின்படி அந்தப்புரத்தில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இது எனக்கு அவசரம், அதனால் உங்களிடம் மட்டும் கூறுகிறேன். சொல்லுங்கள் மகாராணி. சில்லற வரதா இருந்தா சிந்திக்க தயங்க மாட்டா அந்த ரகசிய போலீஸ் வடபாகோபி 911. இப்போ பாருங்க, உங்களுக்காக ஒரு சாம்பிள் போடுறேன். இந்த இசை நானே வாயில போட்டது. நீங்கள் மிகவும் திறமைசாலி. வாயிலேயே இசையை எழுப்புகிறீர்களே. உங்களிடம் என் பிரச்சனையை கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன். சொல்லுங்கள் மகாராணி, உங்கள் சேவைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இதை நான் தனியாக சொல்வதை விட நானும் மகேஸ்வரியும் சேர்ந்தே சொல்கிறோம். 1 2 3. எங்கள் தோழி கண்மணியை 10 நாளாக காணவில்லை. கண்டுபிடித்து தாருங்கள். செக்ரட்டரி, குழந்தை மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நம்ம இந்த கேஸை எடுக்கிறோம், செவுரு எகிரி குதிக்கிறோம், கேஸை சால்வ் பண்றோம். டிட்டா. Radio City in Ragasiya Police, Vadapagopi 911 third room. Radio City 91.1 in Ragasiya Police, Vadapagopi 911. செக்ரட்டரி, செவுரு எகிரி குதிச்சது கால் வேற வலிக்குது. இவ்வளவு அவுட்டர்லியா கொண்டு வந்து அந்த புறத்தை வைப்பாங்க. ஒரு அவசர அர்ஜென்ட்டுக்குன்னா எப்படி போறது வர்றது? தாகம் எடுக்குது பாரு. வாவ், அங்க பத்தியா ஒருத்த மோர் வித்துக்கிட்டு இருக்கான். அந்த மோரை சாப்பிட்டுக்கிட்டே இந்த கேஸ் அவங்ககிட்ட விசாரிப்போம். டிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? என் பெயர் பசுங்கொம்பன். நீங்கள் பார்க்க சற்று வித்தியாசமாக இருக்கிறீர்களே, யார் நீங்கள்?
இவர் ரகசிய போலீஸ் படவா கோபி 911 வாயிலேயே இசையை போடுவாரு. இவர் கண்டுபிடிப்பான். நான் அவருடைய செக்ரட்டரி கண்டுபிடிப்பி. நான் ரகசிய போலீஸ். பாஸ், நீங்க மோர் குடிக்கிற கேப்ல இப்பதான் உங்களை பத்தி சொன்னேன். உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் சந்தோஷம். நீங்கள் புண்ணியவான். அதனால்தான் என்னிடம் மோர் கொடுத்தீர்கள். இந்த சாம்ராஜ்யத்திலே ஒத்தமாட்டு பாலில் மோர் போட்டு விற்பவன் நான் மட்டும்தான். மற்றவர்கள் அனைவரும் டுபாக்கூர்ஸ். வாவ், டுபாக்கூர். இது நாங்கள் உபயோகிக்கும் வார்த்தையாயிற்றே. என்ன கூறுகிறீர்கள்? இது என் முப்பாட்டன் காலத்து வார்த்தை. இதற்கு நீர் சொந்தம் கொண்டாடாது. தம்பி பசுக்கொம்பன், உன் வியாபாரத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு இன்ஃபர்மேஷனுக்கு வா. உங்க ராஜா அந்த புறத்தை ஏன் அவுட்டர்ல கட்டி வச்சிருக்காரு? நாட்டில் கயவர்களின் எண்ணிக்கை அதிகமானதை தொடர்ந்து பழைய அந்தபுரத்தை மாற்றி ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்தில் புது அந்தபுரத்தை கட்டினார் மன்னன். அங்கெல்லாம் நீர் செல்லக்கூடாது. என்ன பழைய பஸ் ஸ்டாண்டை தூக்கிட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு மாத்தின மாதிரி சொல்றான். சரி, அப்போ பழைய அந்தபுரத்துல யார் இருக்கா? பழைய அந்தபுரத்து பக்கமும் நாம் யாரும் செல்ல முடியாது. மீறினால் தலை துண்டிக்கப்படும். என்ன பாஸ் அடிக்கடி நெத்திரி தலை கிள்ற மாதிரி தலையை துண்டிக்கப்படும் சொல்றானுங்க. இப்போ நம்ம என்ன பண்றது பாஸ்? செக்ரட்டரி பசுங்கொம்பன் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். அந்த புறத்தை பழைய இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு இவங்க மாத்தி இருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் அந்த பழைய அந்த புறத்துல இருந்த பொண்ணுங்க எல்லாமே ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கணும். அந்த ஹாஸ்டல்ல அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த கேப்ல மகாராணியினுடைய தோழி கண்மணி காணாம போயிருக்கிறாங்க. திஸ் இஸ் மை verdict. டிட்டா. உடனே பழைய அந்தபுரத்துக்கு போற செக்ரட்டரி வண்டியோட. பாஸ், நம்ம இருக்கிறது 1050 BCல. இங்க வண்டி எல்லாம் கிடையாது, நடந்து தான் போணும். பரவாயில்ல செக்ரட்டரி, கொஞ்ச நேரம் நான் ஒன்று உப்பு மூட்டை தூக்குறேன், கொஞ்ச நேரம் நீ என்ன உப்பு மூட்டை தூக்கு. கால் வலி தெரியாம இருக்கு. Radio City and Ragasiya Police Badava Gopi 911 Thodarum. Radio City 91.1 in Ragasiya Police Badaba Gopi 911. செக்ரட்டரி, இந்த செவரு மேல ஏறணுமா? கொஞ்சம் தூக்கி விட ப்ளீஸ். ஐயோ பாஸ், நீங்க ரொம்ப வெயிட், பட் நான் ட்ரை பண்றேன். ஐயோ செக்ரட்டரி, இங்க எல்லாம் கம்மியா Dress போட்டு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆல் கேர்ள்ஸ் இறக்கி விட்டுரு. பாஸ், தோள்பட்டை வலிக்குது. ஆமா பாஸ், அப்படி என்னதான் நீங்க பாத்தீங்க? செக்ரட்டரி, வித்யா பாலன் நடிச்ச டர்ட்டி பிக்சரை 10 வாட்டி ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருந்தது. ஓ மை காட். பாஸ், நம்ம கேஸ் விஷயமா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? எஸ் செக்ரட்டரி, இங்கே ஒரு அந்தப்புறம் இருக்கு. இம்மீடியட்டா நம்ம போய் மகாராணி கிட்ட போய் இதை சொல்லணும். கமான். என்ன செக்ரட்டரி, மக்கள்லாம் இன்னொரு மகாராணி இருக்குன்னு பேசிட்டு போறாங்க. ஆமா பாஸ், இன்னொரு மகாராணி இருக்காங்களா? அவங்க தங்கமானவங்களா? இந்த விஷயத்தை நம்ம மகாராணி கிட்ட போய் சொல்லிட்டு ராஜாவை இம்மீடியட்டா விசாரணை பண்றோம். வணக்கம் மன்னா. வணக்கம் மகாராணி. யார் இவர்கள்? என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. புதிதாக வந்திருக்கும் இந்த கண்டுபிடிப்பார் மற்றும் கண்டுபிடிப்பியிடம் என் உயிர் தோழி கண்மணியை காணவில்லை என்று முறையிட்டேன். ஆனால் அவர்கள் உங்களையே சந்தேகப்படுகிறார்கள். நான் தவறு செய்து விட்டேன் மன்னா. பதட்டம் வேண்டாம் மகாராணி. இந்த சிவராஜபுரத்து கரிமுட்டியான் சாம்ராஜ்யத்தில் சந்தேகமா? என்ன வேண்டும் உங்களுக்கு? மகாராஜா, என்னுடைய பேர் ரகசிய போலீஸ் படவா கோபி 911. இந்த இசையை நானே வாயில போட்டது. எனக்கு உங்க மேல சந்தேகம் என்னன்னா, காணாம போன மகாராணியோடைய உயிர் தோழி கண்மணி எங்கே? உங்க மேல சந்தேகமா இருக்கு. இதற்கெல்லாமா சந்தேகப்பட வேண்டும்? உங்களுக்கு கண்மணியைத்தானே பார்க்க வேண்டும். மகாராணி கண்மணி, வெளியே வா. எனது கண்மணி மகாராணியா? அப்பொழுது நான் யார்? கவலைப்படாதே மகாராணி. வலது நாற்காலி உனக்கும் இடது நாற்காலி கண்மணிக்கும் ஒதுக்கி இருக்கிறேன். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து அமருவோம். பாத்தியா செக்ரட்டரி, மகாராணிக்கு தெரியாமையே அவங்களுடைய உயிர் தோழி கண்மணியே இவர் கல்யாணம் பண்ணி மகாராணி ஆக்கியிருக்காரு. மகாராஜா, எப்படியோ உங்கள் குடும்பத்தில் உள்ள குழப்பம் தீர்ந்து விட்டது. எங்களுக்கு பேமெண்ட் எப்போ கிடைக்கும்? உங்களுக்கு பரிசு தொகை வேண்டுமென்றால் நீங்கள் வாயாலே போடும் அந்த இசையை எனக்கும் கற்றுக் கொடுங்கள். நான் 2 ராணிகளையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லவா? அவ்வளவுதானே மகாராஜா, இந்தாங்க எங்க மியூசிக் எடுத்துக்கங்க. இதுதான் எங்க சினிமா தியேட்டர்ல இன்டர்வெல்ல போடுற மியூசிக். பேமெண்ட் ப்ளீஸ். கண்டுபிடிக்க முடியறத கண்டுபிடிக்கிறது சாதாரண போலீஸ். ஆனா கண்டுபிடிக்க முடியாததை கண்டுபிடிக்கிறவன் தான் ரகசிய போலீஸ் படவா கோபி 911. இது எங்க பாஸ் அவர் வாயிலே போட்ட மியூசிக். Radio City 91.1 in Ragasiya Police Badaba Gopi 911.